ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இது உங்கள் டெக் பை தமிழன் சேனல். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். என்ன அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் வந்து கேமரா ஆப் இருக்கும். அந்த கேமரா ஆப் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி மொபைல் வந்து சரி இருக்காது. ஸோ இதனாலே நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ ஸ்டேட்டஸோ போஸ்ட்டும் போட முடியாமல் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்குலாம் இனிமேல் கவலையே வேணாம். ஏன் அப்படி சொல்லேன்னா, இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற ஆப்பில் பார்த்தீங்கன்னா செம்மையாக நீங்கள் வந்து இனிமேல் ஃபோட்டோ எடுக்கலாம். ஓகே, அந்த ஆப்பை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அந்த ஆப்பில் எடுத்த ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Inside you, and the blackened eyes make my way into your mind, just to know what you knew. Restless every time we start looking as a lost control. ஓகே, வாங்க இப்போ அந்த ஆப்பை பற்றி பார்க்கலாம். ஓகே, நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு cameramxன்னு போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு ஆப் வரும். ஸோ அந்த ஆப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆப்புக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ்லாம் செம்மையாக கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 5 ஸ்டார்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஆப்பை பார்த்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த ஆப்போட லிங்க்கு நீங்கள் அதில் போய் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து உங்கள் குவாலிட்டி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா பிரைட்னஸ் சைடில் வந்து பிரைட்னஸ் மாதிரி இருக்கா, அதை வந்து நீங்கள் உங்கள் தேவைப்படுற அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஏற்றிக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து நீங்கள் எடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ எடுத்து வந்து கேலரின்னு பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தது மட்டும் இல்லாமல் நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த எஃபெக்ட்ஸில் நீங்கள் வந்து போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் எந்த பேக்ரவுண்டில் எடுக்கிறீங்களோ அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட குவாலிட்டி வந்து கூடிக்கிட்டே போகும். செம்மையான ஒரு ஆப்பு. ஸோ அதிகபட்சம் பார்த்திங்கன்னா வெளியில் வந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து செம்மையான HDRல எடுத்த மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து வேறு என்னெல்லாம் இந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்கன்றதை பற்றி பார்த்துடலாம். ஓகே, நீங்கள் கேமரா ஆப்பில் வரும்போது எஃபெக்ட்ஸில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எந்த ஆங்கிளில் வச்சு எடுக்கும்போது எஃபெக்ட்ஸ் தரமாக இருக்கோ அந்த எஃபெக்ட்ஸை வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நிறையவே கொடுத்துருக்காங்க. ஃபன்னி எஃபெக்ட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஃபன்னி எஃபெக்ட்ஸ், இல்யூஷன் இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் HDRல எடுத்துக்கலாம். HDR ஃபோட்டோ எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து கிளியராக அப்படி DSLRல எடுத்த மாதிரி அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து 180pன்னு ஒரு வீடியோ இது போட்டிருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ வீடியோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணுறதுனால இது வந்து ரெக்கார்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்தபோது கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து டிக்டாக்கு வீடியோ போட மாதிரி ஏதாவது வீடியோ எடுத்து வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் ஸ்லோ மோஷன் கூட பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் செலக்ட் பண்ண வீடியோ வந்து ஒரு டேப் பண்ணிங்கன்னா மேலே வந்து ட்ரிம் ஆப்ஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் இருக்கும். எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா இது கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இப்போ நான் ஸ்லோ மோஷன் டைம் லாப்ஸை கிளிக் பண்ணிட்டு எனக்கு வந்து வீடியோ எப்படி வேணுமோ அந்த அளவு நீங்கள் ஷார்டன் பண்ணிக்கலாம். நீங்களும் ஷார்டன் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து ஸ்லோ மோஷன் ரெண்டாவதாக இருக்கா, இதில் வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து ஹோல்டு பண்ணுறீங்களோ அந்த இடத்துல வந்து ஸ்லோவாயிரும். ஸோ இதை வச்சு நீங்கள் டிக்டாக்கில் வந்து எதாவது பண்ணணுமா பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டோரிஸ், இன்ஸ்டாகிராமில் அதை கூட போட்டுக்கலாம். இதிலே வீடியோ கூட எடுத்து நீங்கள் இதிலே வீடியோ கூட எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எத்தனை ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. கேமரா எடுத்துக்கலாம், வீடியோ எடுத்துக்கலாம், வீடியோ எடிட் பண்ணிக்கலாம், எஃபெக்ட்ஸ் போட்டுக்கலாம், ஸ்லோ மோஷன், அப்புறம் ட்ரிம், எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக், கமெண்ட், ஷேர்லாம் பண்ணி விட்ருங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை வந்து தொடர்ந்து கொடுங்க. ஓகே, நாளைக்கு வந்து புது வீடியோடு சந்திக்கிறேன். எல்லோரும் வீட்டில் வந்து சேஃபாக இருங்க.